Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாதாம் கீர் பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. அந்த பாதாம் கீர் செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாமை 30 பாதாம் நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் திக்கான பால், ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன், பிஸ்தா, பாதாம், சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாலை வந்து நம்ம காய்ச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாலை காய்ச்சினோம். அதுக்குள்ளார நம்ம பாதாமை தோலை உரித்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் கூட நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். சீக்கிரமாக நம்ம தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் அரைச்சதை மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் பாலோ இல்லைனா தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் நான். இப்போ பால் வந்து சிம்லேயே வைக்கிறதுனால மெதுவாக காயட்டும். இந்த ஓரங்களில் வர ஆடைகள்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம பாதாம் கீருக்கு. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்லா சுற்றி நம்ம இந்த மாதிரி கரண்டியாலேயே எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா பொங்கிருக்கு. நல்லா சிம்மில் வச்சுட்டு குங்குமப்பூ நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். நல்ல அரோமா கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. குங்குமப்பூ இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இதில் ஏலக்காய் பொடிச்சு வச்ச ஏலக்காவை நம்ம போட்டுக்கிறேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது பாதாம் நல்லா அரைச்சதை இந்த பாலில் சேர்த்துடலாம். பாதாம் வந்து வேகணும், ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிடலாம். நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லா சுண்டும் பால். இப்போ நல்லா திக்னஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ பால் நல்லா சுண்ணதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாதாம் கீர். இது வந்து ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். கூலிங்காக நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.